Hello guys, welcome back to the channel. Now welcome back to our video ready program. That is sir. yes sir. நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சார். உங்களை விடுங்க சார். மனுஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஒன்றுமே கண்டுபிடிக்காத எப்படி இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 2-3 நாள் வந்து டிராவல் செஞ்சதுல நம்ம வந்து போயிட்டு வருவோம். டிரான்ஸ்போர்ட் இல்லாம நம்ம அந்த இடத்துக்கு எல்லாம் போட வேண்டி நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளால பயணம் செஞ்ச நம்மளால போக முடியாது. அதுதான் உண்மை. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். நம்ம எல்லாருமே கடவுளை வந்து கும்பிடுறோம். ஆனா நம்ம வந்து கும்பிடுற கடவுளை வந்து பார்க்க வந்து நம்மள மாதிரி தான். அப்போ வந்து ஒரு விலங்கு ஏதாச்சும் ஒரு பூச்சியினமோ ஒரு மண்ணினமோ ஏதாச்சும் ஒரு பறவை இனமோ ஒரு மீனினமோ ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஒரு கடவுளை வந்து கும்பிட்டா அந்த கடவுளை வந்து பார்க்க முடியும். எதாரணத்துக்கு ஒரு எறும்பு வந்து கடவுளை வந்து கும்பிடுதுன்னா அப்போ அந்த எறும்பு கும்பிடுற கடவுளை எப்படி இருப்பாங்க? எறும்பு மாதிரி தான் இருக்கும். சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நம்ம எல்லாருமே வந்து கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு வந்து போகும்போது கோயிலுக்கு முன்னாடி வந்து தர்மம் வந்து கேட்கணும்னு சொல்லி குறைச்சி பேர் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சில பேர் மட்டும் 100ல் ஒரு 10% மட்டும் அவங்களுக்கு வந்து தியானம் செஞ்சு கோயிலுக்குள்ள அடி போகணும். மீதி உள்ளவங்க வந்து போயிட்டு கோயில போய் காணிகை வந்து சாமியை பார்த்து எனக்கு எல்லாமே தீரணுமே, கஷ்டம் எல்லாம் போகணும், எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி வேண்டிட்டு எல்லாருமே வருவோம். அப்போ இவங்க கஷ்டத்தை எல்லாரும் உண்மையில கடவுள் தீர்த்து வைக்குமா? காலையில நைட்டு உறங்கியதுல அந்த தியானம் வாங்குறவங்க அந்த கடவுள் கிட்ட தான் இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கஷ்டம் என்ன தீட்டாதானே வர எங்கேயோ வர இவங்களுக்கு கஷ்டம் தீரும். அவங்க கோயிலுக்கு அவங்களே அப்படியே தான் இருக்கணும். என்னைக்கோ வர நம்ம மட்டும் எப்படி, நமக்கு கஷ்டம் மட்டும் எப்படி தீட்டு வைக்கும் கடவுள். 24 மணிக்கு கோயிலுக்கிட்ட இருந்து தர்மம் கேட்டுட்டு இருக்க அளவுக்கே கஷ்டம் தீரல. என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்க போற நமக்கு கஷ்டம் எப்படி தீரும்? அப்படி அவங்கள கஷ்டம் தீக்காத என்னைக்காச்சும் வார ஒரு ஆளுக்கு கஷ்டம் தெரியுதா அதோட பெரிய ஒரு செல்ஃபிஷான கடவுள் இந்த உலகத்துல கடவுளை மிஞ்சினது யாருமே கிடையாது. நம்ம மனுஷங்கள் ரெண்டு சின்ன ஒரு புழு பூச்சி வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிருக்குமே பொதுவாக இருக்கிறது பசி மட்டும்தான். அப்ப அந்த பசி இல்லைன்னா எப்படி இருக்கும்? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. சிலர் வந்து இருக்கணும் புறா பார்த்தா வீட்டுக்கு வந்து கேட்டு வீட்டுல வந்து வளர்க்க கூடாது, வீட்டுக்கு வந்து தத்துரியம் பிடிக்கும், வீடு வந்து வளர்க்காது, அப்படி வீடு வந்து நாசமா போகும் அப்படி இப்படின்னு சொல்லி புறா வளர்க்கிறது. அப்போ முன்னாடி காலத்துல பார்த்தோம்னா ராஜாக்கள் வீட்டுல எல்லாமே புறா வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த புறா வந்து இன்னொரு இடத்துல செய்தி அனுப்பு அப்படி புறாயை வச்சுதான் அந்த செய்தி அனுப்புறாங்க. அந்த புறா வந்து ராஜாக்கள் மட்டும் வளர்த்தாம சராசரியான மனிதர்கள் வளர்த்துட்டு இருந்துருமே ஒருவேளை அந்த செய்தி அனுப்பா அவங்க அனுப்பி நடக்கிற செய்தி போகாம ஒருவேளை வேற ஏதாச்சும் வீட்டுல புறா வளர்த்தி வீட்டுல போய் இறங்கி அவங்க அந்த செய்தியை படித்து எல்லாருமே அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரூமர் வந்து கிளப்பி விட்டு இருக்கோம் ஒருவேளை. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்ம வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் இல்லைன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து கிடைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாயிருக்கு. அது கிடைச்ச பிறகு அந்த எக்ஸ்பெக்டேஷனே போயிட்டு இருக்கும். அப்போ ஒருவேளை கிடைக்காம இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கடைசியாக நமக்கு இருக்குமோ? அப்போ ஒரு சிலர் வந்து நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கிடைச்சாச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிடும். கிடைக்கலன்னா அப்படியே இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தால் அதே மாதிரி அப்படியே கடைசி வரைக்கும். தொடக்கம் ஒன்று இருந்தாதான் முடிவு ஒன்று இருக்கணும்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. ஆனா இந்த யூனிவர்ஸுக்கு தொடக்கம் தேவையும் முடிவைக்கு வர யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. அப்போ ஒருவேளை இந்த யூனிவர்ஸுக்கு தொடக்கம் முடிவுன்னு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை தொடக்கமும் முடிவு இல்லாத இருக்கும் இந்த யூனிவர்ஸை வந்ததுல. அதனாலதான் யாராலையுமே இதுவரை கண்டுபிடிக்க முடியலையோ. நம்ம யூஸ் பண்ற பொருள் 99.9% பொருட்கள் நம்ம வந்து எப்படி பண்றதுன்னு நமக்கே தெரியாது.